ஸ்கூல்ல இப்பெல்லாம் போதை பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய இந்த விஷயத்துல, போதை விஷயத்துல அரசு கண்டிப்பாக செய்ய வேண்டும். அதுல மாற்றமே கிடையாது. ஆனா இன்னைய சூழ்நிலைக்கு என்னன்னா, பொதுமக்கள் அதிகபூர்வமாக காவல்துறையாரையும் அதிகாரிகளாலும் நிறைய பாதிக்கப்படுறதா புகார்கள் வருது. மக்கள் பாதுகாப்பு, அதுக்காக தான் சட்டங்களே உருவாக்குனது. யாருக்காக உருவாக்குனது? மக்களுக்காக தான் உருவாக்குனது. கோர்ட்டு டாக்குமெண்ட்டா யாருக்கு உரிமைன்றது அது அதிகாரியும் செய்யக்கூடாது. அது அது நீதிமன்றத்தினுடைய வரம்புக்குட்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு குற்றவாளிகள் தப்பிக்கிறாங்கன்னா என்ன காரணம்? ஃபிட்னஸ் சரியா அமைஞ்சிருக்காது, இல்லைன்னா எவிடன்ஸ் சரியா இருந்திருக்கு. இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இதை பத்தி டீட்டெயில்டா நம்ம அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்து கொண்டிருப்பது புதிய யுகத்தில் சட்டம் வகுப்பறை. நான் யாழினி திருமுகம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மக்கள் பாதுகாப்பை உறுதி செய்வது யார் அப்படின்ற கேள்விக்கு பதிலளிக்கிறதுக்காக நம்ம கூட 2 சட்ட வல்லுநர்கள் இருக்காங்க. முதலாவதாக அதிகாரமிக்க அனுபவமிக்க கலைச்செல்வன் சார், உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றத்தில் 38 ஆண்டுகளாக சட்டப்பணி அனுபவம் பெற்றவர். குறிப்பாக போலீஸ் துறையை சார்ந்த பணி வழக்குகள் மற்றும் பொதுநல வழக்குகளில் சிறப்பு நிபுணராக பணியாற்றி வருகிறார். மேலும் நீதித்துறையை விரும்பும் இளம் தலைமுறைக்கு வழிகாட்டியாக இருந்து லா எக்ஸ்பர்ட்ஸ் MBA என்ற அகாடமிக் மூலம் சிவில் ஜட்ஜ் தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகள் நடத்தி வருவதோடு சட்டத்தை சிறப்பு பாடமாக எடுத்துக்கொள்ளும் IAS மற்றும் IPS தேர்வுகளுக்கு பயிற்சி அளித்து வருகிறார். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். அடுத்தபடியாக நம்ம கூட விஜயகுமார் சார் இருக்காங்க. சார் இஸ் மோர் தென் 8 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் சிவில், கிரிமினல் அண்ட் மேட்ரிமோனியல் கேசஸ் மற்றும் மக்களுக்கு தொடர்ந்து இலவச சட்ட உதவியும் மேற்கொண்டு வருகிறார். வணக்கம் சார். வணக்கம். உங்களுடைய சந்தேகத்தை நீங்கள் வழக்கறிஞர்கிட்ட கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தொலைபேசி மூலியமாக அணுகலாம். இல்லை அப்படின்னா 9944010692 என்ற வாட்ஸ்அப் எனக்கு ஹலோ SOV அப்படின்ற ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லிங்க் வரும். அந்த லிங்க்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய சந்தேகத்தை நம்ம நிகழ்ச்சியில் டிஸ்கஸ் பண்ணுவோம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை போல சார், நம்மளுடைய டாப்பிக்கே உங்களுடைய கேள்வியாக எடுக்கிறேன் சார். மக்களுடைய பாதுகாப்புக்கு உறுதி செய்வது யார் சார்? இது ஒரு பெரிய கேள்வி தான். இது மக்களுடைய பாதுகாப்புக்கு உறுதி செய்வது யார் அப்படின்னா 2ஆக பிரிச்சிங்களாம். ஒன்று பாதுகாப்புன்றது தனிப்பட்ட நபரின் செயல்கள் மூலயமா வருது. நம்ம பாதுகாப்பாக இருக்க வேண்டியது நம்மக்கிட்ட இருக்கும். சில விஷயங்கள் நம்மக்கிட்ட ஒன்றுமே கையில் இருக்காது, நம்மளை தாண்டி செயல்படும். அப்போது நம்மளை தாண்டி செயல்படக்கூடிய விஷயத்தில் யார் பாதுகாப்பு தரணும்னா இந்த நாடு தரணும். உதாரணத்துக்கு இப்போ வெளிநாட்டுக்கும் இந்தியாவுக்கும் சண்டை வந்துடுது வச்சுங்க, நம்ம கையில் ஒன்றுமே இல்லை. நம்மளை பாதுகாக்கிற பொறுப்பு இந்திய அரசினுடையது. அதுபோல் தீவிரவாத தாக்குதல் வந்துருச்சுங்க, நம்ம கையில் ஒன்றுமே கிடையாது, அதுவும் நாட்டுடைய பொறுப்பு தான். ஆனால் அதே நேரத்தில் லீவ் விட்டால் கடலில் போய் குளிச்சு சாவறான், அதுக்கு யார் பாதுகாப்பு? நம்ம தனிப்பட்ட முறையில் நம்மளே தான் செல்ஃபாக நம்மளே தான் பாதுகாப்பு தேடிக்கணும். எவ்வளோ கட்சி கூட்டத்துக்கு போகிறாங்க, முட்டாள்தனமாக போய் செத்து போகிறாங்க. பெற்றவங்க எப்படி கதறாங்க பாருங்கள். இது ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் கூட இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு கட்சி இதில் இறந்து போனார். பெற்றவங்களுக்கு அவங்க எப்படி இருக்கும்? இப்போல்லாம் மேக்ஸிமம் 2 குழந்தைங்க வச்சுக்கிறவங்க ஒரு 20% தான் இருக்காங்க. 80% ஒரே ஒரு குழந்தை தான் இருக்காங்க இப்போ. அந்த மாதிரி சிச்சுவேஷனில் அந்த ஒரு குழந்தைங்க இழக்கிறவுடைய பேரண்ட்ஸுக்கு எப்படி இருக்கும்? இது யார் உணரணும்னா அங்கே தனிப்பட்ட முறையில் போகிறாங்க பாருங்கள், புத்தி கெட்டு போய் அவங்க உணரணும். ரீல்ஸ் செய்கிறானுங்க, அவங்க யார் பாதுகாப்பு? அவனை தான் பாதுகாப்பு. 2 வீல்ஸ்லாம் பாருங்கள், ரீல்ஸ் செஞ்சு அவனும் மாட்டிக்கும், மற்றவனையும் சாப்பிடிச்சிருவான். இன்னும் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் இப்போல்லாம் போதை எக்கச்சக்கமாக போயிடுச்சு. அது என்ன அரசாங்கம் செய்யணும்? அரசாங்கம் செய்யணும் தான், இல்லைன்னு சொல்ல. ஏன்னா பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய இந்த விஷயத்தில், போதை விஷயத்தில் அரசு கண்டிப்பாக செய்ய வேண்டும், அதில் மாற்றமே கிடையாது. அட்லீஸ்ட் நம்மளுடைய கோஆப்ரேஷன், நம்ம ட்ரக்ஸ் சைடு போகக்கூடாது. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எப்படி காப்பாற்றுறதுன்றதே தெரியல, அந்தளவுக்கு மேக்ஸிமம் போயிடுச்சு. ரொம்ப சொல்லும்போதே ரொம்ப வருத்தமாக இருக்குது. எதிர்கால சந்ததிகள் காப்பாற்றுறது எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ பாதுகாப்புன்றது 2 விஷயம், ஒன்று அரசாங்க கையில் இருக்குது, இன்னொன்று நம்ம கையில் இருக்குன்றது முடிச்சுக்கலாம். ஓகே சார், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. நம்ம கூட ஒரு காலர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், எங்கிருந்து பேசுறீங்க? உங்க பெயர்? திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியிலிருந்து ரமேஷ் மேடம். ஓகே சார், உங்களுடைய சந்தேகத்தை நீங்க நேரடியாக வழக்கறிஞர்கிட்ட கேட்கலாம். சார் சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்ன சார்?
ரமேஷ் சார். சொல்லுங்கள் சார். சார் இப்போ 1986 வந்து எங்க அம்மா கூட பிறந்தவங்க 3 பேர் மொத்தம். சரிங்க. அவங்க வந்து எங்க தாத்தா கிட்ட வந்து கிரயம் வாங்கி, எங்க அம்மா கிட்ட கிரயம் வாங்கியிருக்காரு, தாத்தாவும் கிரயம் வாங்கியிருக்காரு. அது இப்பதான் தெரிய வந்தது. தாத்தா கிரயம் வாங்கியிருக்காரு யார்கிட்ட இருந்து? தாத்தா வந்து கையெழுத்து போட்டிருக்காரு கிரய பாத்திரத்துல. ஓ சரி சரி சரி. அம்மா கிட்ட அம்மா வீட்டுல போயிட்டு ஏமாத்தி இருக்கிறாங்க. ஆனா அம்மா கையெழுத்து போடல. சரி. அவங்க வந்து வாரிசு சர்டிபிகேட்டும் வைக்கல, இறப்பு சான்றிதழும் வைக்கல. பட்டால வந்து கூட்டு பட்டாவும் சேர்த்துருக்கிறாங்க, தனி பட்டாவும் சேர்த்துருக்கிறாங்க. கூட்டு பட்டாவில வந்து அப்பா பேரு பத்திரத்துல ஒரு பேர் இருக்குது, கிரய பட்டாவில ஒரு பேர் இருக்குது. சித்தி ஒரு வீட்டுக்காரர் பேரு. சரி. அதுல ஜாதி 2 ஜாதி வந்துருக்குது. அது தவறுதலா இருக்குது. முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கும் மனு கொடுத்தா அவங்க வந்து தனக்கு ரத்து பண்ணதுக்கு அதிகாரிகள்லாம் நீங்க நீதிமன்றத்தில் தான் போய் வழக்கு. இப்போ இல்ல சார், இப்போ நீங்க எந்த பத்திரத்தை ரத்து பண்ணணும்னு சொல்றீங்க? அதான் கிரய பத்திரமும் பிளஸ் பத்திரம். அவ்வளவுதானே, ஒன்றும் இல்லை. இதை பாருங்க, கிரய பத்திரத்தை ரத்து செய்கிற அதிகாரம் வந்து ஆக்சுவலாக ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு ரெஜிஸ்ட்ராருக்கு தான் கொடுக்கப்பட்டது. ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்டில் செக்ஷன் 77 கேபிட்டல் ஏன்னு சொல்லிட்டு நியூவாக நம்ம தமிழக அரசு இந்த மாதிரி ஏதாவது ஃபேக் டாக்குமெண்ட்டு ஏதாவது ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாக்கா ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லேயே ரெஜிஸ்ட்ராரே என்கொயரி பண்ணி செய்யலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்துச்சு. ஆனால் அந்த மாதிரி கொடுத்தது தவறுன்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் என்ன செஞ்சிருச்சுனாக்கா, அந்த மாதிரி அதிகாரம்லாம் இல்லாது யாருக்கு அது இந்த மாதிரி ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்டாக யாருக்கு உரிமைன்றது அது அதிகாரியும் செய்யக்கூடாது, அது வந்து நீதிமன்றத்தினுடைய வரம்புக்குட்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டத்தை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ உள்ள நிலவரம் எப்படி தெரியுங்களா? நீங்கள் அவங்க சொன்னது மாதிரியே அதை வந்து நீங்கள் நீதிமன்றத்தில் அணுகி தான் அதை செய்யணும். இது நம்பர் 1. நம்பர் 2, நீங்கள் இன்னொன்று விஷயம் பாருங்கள். சப்போஸ் அது வந்து தவறாக இருந்ததுனாக்கா நீங்கள் நீதிமன்றத்தை அணுகணும். இன்னொன்று, சப்போஸ் வேறு யாராவது ஃபோர்ஜரியாக பண்ணியிருந்தாங்கனாக்கா கிரிமினல் கேஸும் நீங்கள் கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, அதுவும் எஃபெக்டிவாக இருக்கும். கிரிமினல் கேஸும் போடணும், சிவில் கேஸும் போடணும். இன்னும் தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள், இது வேறு எங்கேயும் போக முடியாது. யாரோ உங்களுக்கு பதில் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, நீதிமன்றத்துக்கு தான் போகணும்னு சொல்லிட்டு. அதுதான் இப்போ உள்ள நிலவரம், புது சட்டம் அதுதாங்க. அது என்னன்னா, கூட்டு பட்டாவை தனியா பிரிக்கணும்னா பிரிக்கலாம். 1. 2வது வந்து ஏற்கனவே அதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன். என்னன்னாக்கா, நீங்க வந்து பட்டா சம்பந்தமா ஆல்டர் பண்ணணும், இல்லை அது ஃப்ராடா வாங்கிட்டாங்க அப்படின்னா பட்டான்றது விஷயமே வேற, பத்திரப்பதிவுன்றது வேற. நீங்க பத்திரப்பதிவு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ஃப்ராட் நடந்ததுனாக்கா நீதிமன்றம், பட்டாவில் ஏதாவது பிரச்சனை நடந்ததுனாக்கா அது நீங்கள் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் தாசாட்ட மனு கொடுத்தீங்கன்னா ஆன்லைனில் பண்ணாங்களே அவங்க என்கொயரி பண்ணி அதை கேன்சல் பண்ணுவாங்க. ஓகே சார், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. நம்ம கூட மற்றொரு காலரும் இருக்காங்க, அவங்க கிட்டயும் பேசிடுவோம். வணக்கம். வணக்கம், லைன்ல தான் இருக்கீங்க. வணக்கம் மேடம். வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பெயர்? நான் சென்னையில இருந்து வேலூர். ஓகேம்மா. சொருவி. ஓகே, உங்களுடைய சந்தேகத்தை நீங்க நேரடியா வழக்கறிஞர்கிட்ட கேட்கலாம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? சொருவிங்க. சரிம்மா, சொல்லு சொருவிங்கம்மா, சொல்லுமா. எங்களுக்கு வந்து ஒரு பாட்டன் சொத்துங்க, சொத்து வராங்க. சரி. பாட்டன் சொத்து வந்து பேரனும் பேத்திங்களுக்கு தான் சொந்தம் சொல்லிருக்காங்க. சரி. இது வந்து எங்க அம்மாவும் வாங்கியிருக்கிறாங்க. அவங்க இறந்ததுனால அம்மாவுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க எங்க அம்மாக்கு. உங்க அம்மா யாரு? பேத்தியா? பேத்தியா? உங்க பேத்தியா? 4 பையன் 2 பொண்ணு. அப்போ 2 பொண்ணுங்களும் சிஸ்டர் கட்சியிலே இருந்துட்டாங்க. அப்போ 4 பேர்ல 3 அண்ணன் 1 தம்பி. அப்ப அந்த 3 பேரும் பாகம் போட்டு வித்துட்டாங்க. சரி. பாகம் போட்டு வித்தாங்கன்னு சொன்னா அந்த விற்கும் போது அவங்க இந்த சர்ச்சில இருந்து கூப்பிட்டு நாங்க எல்லாருக்குமே சைன் வச்சு கொடுத்தோம் ரெஜிஸ்டர் பண்ணும்போது. சரி. ஆனா இப்போ அந்த ஒரு இடம் இருக்கிறதுனால அக்காவும் இறந்துட்டாங்க, இப்ப அண்ணனுங்களும் இறந்துட்டாங்க. இப்ப அந்த வாரிசுல நான் ஒரு ஆள் தான் இருக்கேன். சரி. இப்ப ஆனா தம்பி ஒய்ஃப் அந்த இடத்துக்கு கேஸ் போட்டு கேஸ் அவங்க பக்கமா மாத்திட்டாங்க. மாத்திட்டாங்கன்னா நானும் கேஸ் கொடுத்தேன். நான் வந்து புதுசா இருந்துட்டு இப்ப நான் வீட்டுக்கே வந்துட்டேன். அக்காவும் இறந்துட்டாங்க, அதனால எனக்கு ஆதரவு யாரும் இல்லைன்னு சொல்லி நான் இப்ப அண்ணன் வீட்டுலதான் ஆதரவோட இருக்கிறேன். அதனால இப்ப எனக்கு வேற எந்த வருமானமோ எந்த இதுவும் எனக்கு உதவியும் இல்லை. சரி. இப்ப நான் தனியா தான் இருக்கிறேன். சரி, ஏதோ அந்த வீடு இடம் இருக்குது, அதுல சொத்துல பாதி வருமே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுவும் இல்லாம போச்சு. இப்போ எந்த நீதிமன்றமா கொடுத்துச்சு அது? எந்த நீதிமன்றம்? நம்ம கோர்ட் தாங்க. இல்ல கோர்ட்னாக்கா ஹைகோர்ட் இருக்குது, கீழ்கோர்ட் இருக்குது. ஹைகோர்ட் அப்பீல் பண்ணி தோத்துட்டீங்களா? இல்ல நல்லா கேட்டுங்க, 2 கன்ஃபியூஷன். என்னன்னாக்கா, ஹைகோர்ட் வளாகத்தூளுக்கு கீழ்கோர்ட்டும் இருக்குது.
ஹைகோர்ட்டும் இருக்குது, பல விதமான கோர்ட். ஹைகோர்ட்டு காம்பவுண்டு உள்ளுக்கு இருக்கிற கீழ்கோர்ட்டா இல்லை ஹைகோர்ட்டை கொடுத்து சென்டர் உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு தெரியும் சொல்ல முடியுமா? ஹை கோர்ட்டே இல்லைங்க, அதோட கீழ் கோர்ட்டு தான். அதான் சொல்கிறேன். அப்போ கீழ்கோர்ட்னாக்கா அந்த ஆர்டரை எடுத்துக்கொண்டு போய் நீங்கள் மேல்முறையீடு செய்ய வேண்டியதானே. ஏன்னா தம்பி ஒய்ஃபுக்கு கிடைக்கும் போது, அதாவது இது தம்பி சொத்துன்றது மாதிரி முடிவு பண்ணி தம்பி ஒய்ஃபுக்கு கொடுத்துருக்காங்க. நான் சொன்னால் அது தவறு அப்படின்றது மாதிரி நீங்கள் நினைக்கும் போது நீங்கள் மேல்முறையீடு செய்ய வேண்டியதானே. அவங்க சொல்றாங்க தம்பி ஒய்ஃப் எனக்கு தான் அந்த உரிமை, இல்லைம்மா நான் சொன்னேன் இல்லை அது வந்து நான் சொல்றேன்னா கீழ்கோர்ட்டில் முடிவு பண்ணிட்டாங்க, அது மேல்முறையீடு செய்யறதுக்கு உங்களுக்கு உரிமை உண்டு. ஏன் மேல்முறையீடு செய்யலைன்றது கேட்குறேன். ஓகே சார், மேல்முறையீடு இன்னும் எங்களுக்கு இல்லை சார், அது வித்தது எங்களுக்கு சொல்லவே இல்லை சார். இப்போ அவங்களுக்கு பக்கம் ஜெயிச்சிச்சுன்னு எங்களுக்கு சொல்லல, நான் கேஸ் நடக்குதுன்னு சொல்லிட்டு தான் நான் வெற்றியில வச்சேன். இல்லை அதெல்லாம் இல்லைம்மா பழைய கதை இல்லை. இந்த கேளுங்க, அந்த கேஸில் நீங்கள் தோல்வி அடைந்திருந்தால் தயவுசெய்து மேல்முறையீடு பண்ணவும், மேல்முறையீடில் உங்களுக்கு சக்ஸஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மிஸ் பண்ணாதீங்க. ஓகே சார், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க சார். நம்ம அடுத்த ஒரு வாட்ஸ்அப் கேள்விக்குள்ளே போயிடலாம். ஸோ இவங்களுடைய கேள்வி என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணிகண்டன் அப்படின்றவங்க தேனியிலேருந்து கேட்டிருக்காங்க, ஒரு நாட்டில் மக்கள் பாதுகாப்பாக இல்லையெனில் அந்த அரசை நாம் நல்ல ஆட்சி என்று எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க சார். இது கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். நல்ல கொஸ்டின் தான். மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து அரசாங்கம் தான். அதுக்கப்புறம் தான் அது கீழே தான் மற்றதெல்லாம் வரும். அதுக்கப்புறம் வந்து காவல்துறை, நீதிமன்றம், அப்புறம் பொதுமக்களாகிய நம்ம இவங்க இணைஞ்சி தான் மொத்தமாக எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நம்ம வந்து ஒரு பாதுகாப்பு அமைப்பை அமைக்க முடியும். இதில் வந்து அரசாங்கத்துடைய வேலை முதல் என்னன்னா, சரியான ஒரு அரசாங்கம் இருந்துச்சுன்னா அதுக்கு கீழே வர இந்த போலீஸு, காவல்துறை, நீதித்துறை அதிகாரிகள் இவங்கெல்லாம் வந்து கரெக்டான முறையில் ப்ராப்பராக வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கும். இப்போ என்ன ஒரு பிரச்சனைனா, அரசு வந்து கரெக்டாக செயல்படுதுன்னே நம்ம வச்சுப்போம். அரசு வந்து உத்தரவு போடுது பண்ணுது. ஆனால் அதை எக்ஸிக்யூஷன் பண்ணக்கூடிய இடத்துல யார் யார் இருக்கிறா, காவல்துறை இருக்குது, அதிகாரிகள் இருக்கிறாங்க, நீதிமன்றங்கள் இருக்குது. இதெல்லாம் சரியான இதில் வந்து வழிமுறையில் வரணும். ஆனால் இன்னைய சூழ்நிலைக்கு என்னென்னா, பொதுமக்கள் வந்து அதிகபூர்வமாக காவல்துறையாலேயும் அதிகாரிகளால் நிறைய பாதிக்கப்படுறதா தான் புகார்கள் வருது. இப்போ இந்த புகார்கள் நம்ம வரும்போது நம்ம என்ன யோசிக்க தோணுது, எப்படி இந்த போலீஸுக்கு இவ்வளோ தைரியம், பொதுமக்கள் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க எல்லா தயவுசெய்து சொல்கிறேன், எல்லா போலீஸையோ எல்லா இதையும் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. தவறு செய்யக்கூடிய அதிகாரிகளையும் தவறு செய்யக்கூடிய இப்போ காவல்துறை நபர்களே தான் சொல்கிறேன் நான். அதனால் மற்றவர்கள் என்னென்னா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம், நம்மளை இது மாதிரி ஒரு இதில் எடுத்துகிட்டு வராங்கன்னு நம்ம தவறாக நினைக்க வேண்டாம். சரி, நான் பொதுவாக சொல்லிடுறேன். இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி மக்கள் பாதிக்கப்படுறாங்க. மக்கள் பாதிக்கப்படும் போது அவங்களோட நினைப்பு எப்படி இருக்கும், அப்போ நினைவுகள் எப்படி இருக்கும் அவங்களுக்கு, எதனால் நமக்கு இந்த பாதிப்பு வருது, நம்ம வந்து அரசுக்கு வந்து ஒரு மக்களுக்கு வாழக்கூடிய கொடுக்க வேண்டிய கடமை அரசுக்கு இருக்குது. அதனால தான் ஒரு அரசையை நம்ம அமைக்கிறோம். அரசியலமைப்பு சட்டையை நமக்கு எதுக்கு உருவாக்குனாங்க, மக்கள் வந்து பாதுகாப்பு. அதுக்காக தான் சட்டங்களே உருவாக்குனது. யாருக்காக உருவாக்குனது, மக்களுக்காக தான் உருவாக்குனது. இது தனிப்பட்ட ஒருவருக்காக உருவாக்குனது இல்லை. அப்போ உருவாக்கும் போது அந்த அந்த அரசியலமைப்பு சட்டத்தை கரெக்டாக பயன்படுத்துகிறாங்களான்றது நமக்கு வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் மக்கள்கிட்ட இருக்குது. ஏன்னா பல விதங்கள்லையும் பல விஷயங்களில் மக்கள் பாதிக்கப்படுறாங்க. இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து இந்த போதை ஆசாமிகள் வந்து இங்கே வெட்டிட்டாங்க, அங்கே வெட்டிட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு அச்சுறுத்தலாக இருக்கும்போது மக்களுக்கு ஒரு பயன் இல்லை. அரசாங்கம் வந்து சரியான முறையில் செயல்பட்டாலும் இந்த மாதிரி கீழ் லெவலில் இருக்கவங்க பண்ணுற தப்புனால அது அரசாங்கத்தை தான் போய் சேரும். அப்போ நம்ம அரசாங்கம் வந்து அதை கடுமையாக இருந்து யார் எந்த தவறு செய்தாலும் இமிடியேட்டாக உடனேயாக சஸ்பெண்ட் செய்யப்படும், டிஸ்மிஸ் செய்யப்படும்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதை எடுத்துகிட்டு வரணும். ஸோ அந்த பயமே இன்றைக்கி வந்து அதிகாரிகளுக்கோ காவல்துறையினருக்கோ இல்லாத பட்சத்தினால தான் இவ்வளோ பிரச்சனைகள் ஏற்படுது. இந்த ரெண்டு துறைகளில் இருக்கவங்களாம் காவல்துறையும் அதிகாரிகளும் சரியாயிட்டா நீதித்துறையில் வரும்போது விரைவாக தீர்ப்பு கிடைக்கும். நீதித்துறையும் தன்னுடைய வேலைகளை சரியான முறையில் செயல்படும். இவங்க சரியான முறையில் இல்லாதனால கேஸ் வந்து தேங்கி நின்று சார்ஜ் ஷீட்டு கொடுக்குறதில்ல, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டா சார்ஜ் ஷீட் கொடுக்குறதில்ல, போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா சிஎஸ்ஆர் கொடுக்குறதில்ல. ஒரு சிஎஸ்ஆர் போகிறதுக்கு இன்றைக்கி வந்து ஒரு காவல்துறையில் ஒரு நம்மளோட கிளைண்ட் ஒருத்தவங்க போகிறாங்க, ஒரு சிஎஸ்ஆர் போகிறதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சார் நாங்கள் ஜேசி வரைக்கும் போய் வாங்கினா தான் சிஎஸ்ஆர் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அப்போ எதுக்கு அந்த சிஎஸ்ஆர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கான காப்பி தான் அது. ஒரு சாதாரண ஒரு சிஎஸ்ஆர் கொடுக்கறதுக்கு இவ்வளோ தூரம் பெரிய கேட்கக்கூடிய சூழ்நிலை இருந்தால் அப்போ மக்கள் எப்படி வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க, எப்படி அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு நிவாரணம் கிடைக்கும். அப்போ என்ன தோணுதுன்னா மக்களுக்கு வந்து அப்போ போலீஸ் எல்லாம் இப்படி இருக்குது. அரசு துறையில் போய் கேட்டால் கலெக்டர்கிட்ட போனால் அவங்கள்ட்ட மனு கொடுத்தா அன்றைக்கி வான்னு சொல்லி அலைய வைக்கிறாங்க. தாசில்தார்கிட்ட போனாலும் அவங்களுக்கும் இதாக மாறுது. ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போனால் வந்து நல்லா இருக்கிற இடத்துல இது வந்து பஞ்சமி நிலம், இதில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண முடியாதுன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரிலாம் பல விதங்களில் மக்கள் பாதிக்கும். அப்போ மக்கள் குமுறுறாங்க.
எங்களுக்கு அப்போ எங்கே தான் போகிறது, அரசு தானே எங்களுக்கு செய்யணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் வரும்போது அரசு வந்து தன்னுடைய பணிகளை வந்து கடுமையாக்கி அதிகாரி நீங்கள் என்ன தான் நல்லது பண்ணாலும், என்ன ஸ்கீம் எடுத்தாலும், மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கலனாலும், மக்களோட தேவை பூர்த்தி செய்யலனாலும் அரசு கண்டிப்பாக அந்த இடத்துல தோல்வியடைய வேண்டிய நேரம் தான் வரும். அதனால் நீங்கள் என்ன ஸ்கீம் போகிறீங்கன்றது முக்கியம் இல்லை, என்ன கொடுக்குறீங்கன்றது முக்கியம் இல்லை. மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், அவங்களுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுக்கணும். அவங்க ஒரு அரசு அலுவலகத்துக்கு போகும்போது அவங்களுக்கு தேவையான மரியாதையை ரெஸ்பெக்டிவ் கொடுத்தா கண்டிப்பாக எந்த அரசாங்கம் வந்தாலும் அது நிலையாக நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஓகே சார், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. நம்ம தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி ஒரு காலர் நினைச்சிருக்காங்க, உங்ககிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க? தஞ்சை மாவட்டத்திலிருந்து பேசுறோமா. உங்க பெயர்? சுந்தர். ஓகே சுந்தர், உங்களுடைய சந்தேகத்தை நீங்க நேரடியா வழக்கறிஞர்கிட்ட கேட்கலாம். சார் சுந்தர் சார் சொல்லுங்க சார், என்ன சார் மேட்ரு? ஒண்ணுல சார், நம்ம இடத்த வந்து 2021 அளக்கிறதுக்கு பணம் கட்டினோம். சரி. வந்து அளக்கவே விட மாட்டேங்கிறாப்புல பார்ட்டி. சரி. 2 இடம் வந்து அளக்குற மாதிரி அளக்காமே சும்மா வந்துட்டு போனதுக்காண்டி தாசில்தார் வந்து உங்கள்ட்ட ஒரு கையெழுத்து வாங்கிட்டு வர சொன்னாரு. அப்படின்னா நான் போடவே முடியாதுன்னு சரி மல்ல கட்டி போட சொன்னாங்கன்ட்டு போட்டீங்க. போட்டோன்னா அந்த பேப்பரை வச்சுக்கிட்டு அளந்தாச்சு. நான் எங்க வக்கீல் என்ன பண்ணிட்டாரு, அளக்கவே இல்லை, மரியாதையா போய் அளந்து விட்டுருங்கன்னு இப்ப நோட்டீஸ் விட்டாரு. நோட்டீஸ் விட்டோன்னா வாங்கி வச்சுக்கிட்டு வந்து அளக்குறேன்னு சொல்லிட்டு வந்து அவர்தான் இது கோர்ட்ல நோட்டீஸ் விட்டு அந்த பேப்பர் கொண்டாந்து வச்சுக்கிட்டு நாங்க அளந்தாச்சு, இவர் போய் சொல்றாரு அப்படின்னு சொன்னாங்க. உடனே இவர் என்ன பண்ணிட்டாரு, இல்லவே இல்லைன்னு இப்ப மறுபடியும் நோட்டீஸ் விட்டு கமிஷன் போட்டுதான் அளக்கணும், அப்பதான் இது உண்மையான அளவு வரும்னு கமிஷன் பணம் கட்டுற ரெடி பண்ணியாச்சு. சரி. இப்ப பார்ட்டி என்ன சொல்லு, நான் நீ அளந்து வேலி அடைச்சாலும் நான் வேலையை திருப்பேங்கிறாப்ல. சரி, இப்போ என்ன விஷயம் கேளுங்களேன். உங்களுக்கு பக்கத்துல உங்களுக்கும் வந்து அந்த என்னோட கூட பிறந்த அண்ணன் தான். அண்ணன் தம்பிக்குள்ள தானே நில பிரச்சனையே, அண்ணன் தம்பிக்குள்ள தானே வருது 90%. ஐயா இப்போ உங்க பிரச்சனை நான் கரெக்டாக பண்ணா பாருங்க. என்னன்னா உங்களுக்குள்ள வந்து அந்த பார்டர் டிஸ்பியூட்டு அதுதான். இப்போ என்ன விஷயம்னா நேராக உண்மையிலேயே வந்து தெளிவாக அளந்து ஐயா கரெக்டான அளவு இதுதான் உங்களுது, இதுதான் உங்க அண்ணன் அப்படின்னு சொல்லி கரெக்டாக பிரித்து கொடுத்துட்டா உங்களுக்கு பிரச்சனை முடிஞ்சு போச்சு. ஒன்று. ரெண்டாவது அதை அளக்காம இப்போ இதில் என்ன தெரியுமா நிவாரணம்? ஒன்றும் இல்லை. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சட்டப்படி உங்கள் வக்கீல் எடுக்கிறது இதெல்லாம் சிவில், இது லைனில் ஒரு லைனில் விட்டுடுங்க. இது ஒரு லைன் போயிட்டு விட்டு கரெக்டாக தான் எடுத்துருக்காரு உங்கள் வக்கீல். இதுக்கு மீறி ஒரு லைன் இருக்குது. என்னன்னா அளக்காமையே என்கிட்ட பொய் சொல்லி இந்த ஆள் வந்த ஆள் பேர் மேலே சொல்லி பொய் சொல்லி கையெழுத்து வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் அமைதியாக கேட்கணும். நேராக இன்ஸ்பெக்டர்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்து ரிஜிஸ்டர் போஸ்ட்டும் பண்ணிடுங்க. அப்போதான் அவங்களுக்கு பயம் இருக்கும். என்ன தெரியுமா, நம்ம வந்துட்டு நம்ம கொடுத்துட்டோம், நம்ம பொய் சொன்ன உடனே நம்மளை யாரா கேட்கறது, அவன் போய் சுத்துட்டோம் அப்படின்ற ஒரு மெத்தனமான ஒரு போக்கு அதிகாரிகிட்ட இருக்குது. பாருங்க, நம்ம ஃப்ரெண்டு சொன்னது மாதிரி அதிகாரிங்க இந்த தப்பு செய்யறதுனால உடனே அரசாங்கத்துக்கு தான் நம்ம மக்கள் நம்ம எண்ணம் வரும். அரசாங்கம் என்ன செய்யும்? இந்த மாதிரி ஆளுங்க இருக்கும்போது அரசாங்கம் என்ன செய்ய முடியும்? அதை என்ன சொல்ல வரேன்னா, சட்டத்தில் கிளியராக வழி இருக்குது. அவன் மேலே கிரிமினல் கேஸ் கொடுங்க. இந்த மாதிரி அளக்காமையே பொய்யா எங்ககிட்ட கையெழுத்து வாங்கிட்டு போயிட்டாரு, அவர் மேலே நடவடிக்கை எடுக்குமாறு தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன்னு சொல்லிட்டு நேராக ரிஜிஸ்டர் போஸ்ட்டு யாருக்கு அனுப்புறீங்க? இன்ஸ்பெக்டருக்கு அனுப்புங்க. அந்த இன்ஸ்பெக்டருக்கு அனுப்பிச்ச காப்பியை நேராக கலெக்டருக்கு அனுப்பிச்சு அவன் மேலே டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் எடுக்க சொல்லுங்கள். டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் எடுத்து அவனை சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இது உண்மையாக இருந்தால் அவனை ஜெயிலில் தள்ளுவானுங்க. சும்மா கம்ப்ளைண்ட் கொடுத்து பாருங்களேன், மற்ற ஆளுங்க இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. உடனே உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். அதையும் செய்யுங்க சேர்த்து. ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு ரிசல்ட் சொல்லியிருக்கீங்க சார். நம்ம கூட அடுத்த காலர் இருக்காங்க, உங்ககிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், லைன்ல தான் இருக்கீங்க. வணக்கம். நீங்க டிவி வால்யூமை கம்மி பண்ணிட்டு இங்க பேசுனீங்கன்னா உங்க சந்தேகத்துக்கான பதில் கிடைக்கும் சார். சார் சார் லைன்ல தான் இருக்கீங்க சார். டிவி வால்யூமை பார்த்துட்டு பேசாதீங்க சார். சார் நீங்க லைன்ல தான் இருக்கீங்க சார். காலர் கட் ஆயிட்டாங்க சார். நம்ம தொடர்ந்து கொஸ்டின்குள்ள போயிடலாம் சார். இப்போ கர்நாடகாவில் புது சட்டம் எடுத்துட்டு வந்திருக்காங்க இல்லையா சார்? அதாவது 16 வயது கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்துட்டு சோஷியல் மீடியா யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா சார்? இதை பற்றி நான் கருத்து என்ன சார் உங்களுக்கு? இதை நான் 2 விதமாக பார்க்குறேன். 16 வயசுன்றது
ஒரு இம்மெச்சூரிட்டி மைண்டு, எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லிட்டு ஒரு கலக்கமான ஒரு வயசு. அவங்க இந்த சோசியல் மீடியா வந்து டைரெக்டாக பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுலேருந்து அவங்கள பிரித்து வைக்கணுன்ற எண்ணத்தில் அதை செஞ்சுருக்காங்க. வரவேற்க வேண்டிய ஒன்று. ஏன்னா அந்த 16 வயசுன்றது வந்து நல்லா மக்கள் படிக்க வேண்டிய, அந்த சின்ன குழந்தைங்க பீக்கில் படிக்க வேண்டிய வயசு. அதுவும் பார்த்திங்கன்னா 10 வயசுனா 15 வயசு இல்லையா, அப்போ +1 இந்த வயசு. இதில் இந்த 10th +1 +2ல் எடுக்கிற மார்க்கு தான் தலையெழுத்தையே மாற்றும். ஸோ இந்த ஸ்டேஜில் உள்ள பசங்களை வரைக்கும் சோசியல் மீடியாவிலேருந்து இங்கே பிரித்து வைக்கிறான்றது வரவேற்க வேண்டியது. ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் என்னென்னா, நம்ம நண்பர் திரு விஜயகுமார் அவர்கள் போன வாரம் பேசினார், இந்த மாதிரி தான் கொண்டு வரணும் சட்டத்தைன்னு சொல்லிட்டு. அதை கேட்டு அவங்க சட்டமாக போட்டாங்க, ரொம்ப நன்றி. பிறப்பிடம் வந்து இதனுடைய பிறப்பிடம் வந்து இந்த உங்களுடைய இந்த டிவி அதுதான் பிறப்பிடமாக இருக்குது. ரொம்ப புதிய டிவிக்கு இது மூலமாக நன்றி சொல்லிக்கிறோம். இன்னொரு விஷயம் பார்க்க போனீங்கன்னா, இதனுடைய விளைவு என்ன தெரியுமாவும், சோசியல் மீடியாவிலேருந்து கட்டாச்சுன்னா இவன் 17 வயசு 18 வயசுனா ஓரளவுக்கு தெளிவாகிடுவான். அப்போது ஆக்டர் அந்த சோசியல் மீடியா தான் பார்ப்பான், மற்றவங்கள தான் பிரித்து பார்க்கக்கூடிய தன்மை வந்துடும். ஸோ எதிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அரசியல்லேருந்து இங்கே ஜம்ப் ஆகிற மாதிரி, அதாவது எப்படின்னாக்கா இந்த படத்துலேருந்து ஜம்ப் ஆகிற மாதிரி அரசியலுக்கு இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய அடியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சட்டம் தமிழ்நாடு ஃபுல்லாக இல்லை, அங்கே கர்நாடகா இருந்த மாதிரி இந்தியா ஃபுல்லாக கொண்டு வந்தாக்கா எதிர்காலத்தில் இந்த சினிமா அட்ராக்ஷன் இல்லாமல் போயிடும். அவங்க இந்த அரசியல் பிரவேசமும் பயங்கரமாக தடுக்கப்படும் தான் என்னுடைய கருத்து. ஓகே சார், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. நம்ம கூட ஒரு காலர் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க, உங்கள் பெயர்? நாங்கள் பாண்டிச்சேரியிலேருந்து பேசுகிறோம். உங்கள் பேர் ஆனந்த்ராஜ். ஓகே ஆனந்த்ராஜ், உங்களுடைய சந்தேகத்தை நீங்கள் நேரடியாக வழக்கறிஞர்கிட்ட கேட்கலாம். சொல்லுங்கள் சார். சார். ஹலோ சார். சொல்லுங்கள் ஆனந்த்ராஜ், சொல்லுங்கள் ஆனந்த்ராஜ், சொல்லுங்கள் சார், கேட்குது சார், சொல்லுங்கள் ப்ளீஸ். இந்த ஃப்ரெஞ்சு டாக் பண்ண வச்சுருக்கேன் சார். சொல்லுங்கள் சார் கேட்குது, சொல்லுங்கள் சார், பேசுங்க சார். எங்கள் சின்ன தாத்தா ஒருத்தவங்க சொத்து வச்சுருக்காங்க சார். சரி, நல்லா பேசுங்க, நல்லா சவுண்டாக நல்லா பேசுங்க, தைரியம் பேசுங்க, நல்லா பேசுங்க. சரி, கேட்க மாட்டேது சார். எங்கள் சின்ன தாத்தா ஒருத்தர் சொத்து வச்சுருக்காங்க சார். சரி. அந்த ஃப்ரெஞ்சு டாக்குமெண்ட் நாங்கள் வச்சுருக்கோம். சரி. அவங்க இறந்துட்டாங்க. சரி. அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகல, எந்த இதுவும் இல்லை சார் அவங்களுக்கு. சரி. அதனால் அவங்க இப்போ அந்த சொத்தை நாங்கள் எப்படி டேக் அவுட் பண்ணுறது? இப்போது அந்த சொத்து யாருடைய சொத்து யார் பேரில் இருக்குது? எங்கள் தாத்தா பேரில் வச்சு. தாத்தா பேரில் இருக்குது. நீங்கள் தாத்தாவுடைய பேரனா என்ன சமாச்சாரம்? அவங்க இல்லை, அவங்க அண்ணன் பேர. தாத்தாவுடைய அண்ணனுடைய பேரனா? ஆமாம் சார். தாத்தாவுக்கு பிள்ளைங்க இல்லையா? இல்லை, அவங்க இறந்துட்டாங்க. யாருமே இல்லை இஷ்யூஸு? இல்லை சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் என்ன செய்கிறீங்கனாக்கா, இதுக்கு லீகல் ஏர் வாங்கிடணும். அதாவது வாரிசுதாரசை வந்தீங்கன்னாக்கா, தாத்தா யார் பேர் மேலே சொத்து இருக்குன்னா தாத்தா பேர் மேலே இருக்குது. அவங்க எல்லாருமே வாரிசுதாரர்கள்லாம் இவங்களாம் வரணும், இவங்க யாருமே கிடையாது. இப்போ அந்த வாரிசுன்றதில் நான் ஒரு ஆள் தான் இருக்கேன்னு சொல்லிட்டு தாசில்தார் ஆஃபீஸில் போய் வாரிசுதாரர் சர்டிஃபிகேட் வாங்க. அதில் உங்கள் பேர் மட்டும்தான் வாரிசுதாரர் அப்படின்னு வாங்கிட்டீங்கன்னா உங்கள் சொத்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். வாரிசுதாரர் சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கணும். ஓகே சார், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. மற்றொரு காலரும் இருக்காங்க, அவங்ககிட்டயும் பேசிடலாம். வணக்கம். வணக்கம்ண்ணா. வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க, உங்க பெயர்? என் பேர் அம்பிகா மூர்த்தின்னு, நான் பெங்களூர்ல இருந்து பேசுறேன். ஓகேம்மா, உங்களுடைய சந்தேகத்தை நேரடியா வழக்கறிஞர்கிட்ட கேட்கலாம். ஆமா, சொல்லுங்க சார். சொல்லுங்க அம்பிகாமா, சொல்லுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். சொல்லுங்க சார். என்னுடைய ஒரு மாமனாருடைய சொத்து எங்களுக்கு கொரட்டூர்ல இருக்கு. ஓ, கொரட்டூர்ல, பெங்களூர்ல கொரட்டூருக்கு வந்துடுறீங்க. ரைட், சந்தோஷம், சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷம் சார், நீங்க இவ்வளவு அழகா வெல்கம் பண்ணுங்க. நன்றிமா, சொல்லுங்க சார். இந்த மாதிரி கொரட்டூர்ல எங்க மாமனாருக்கு ஒரு இடம், ஒரு கிரவுண்டு, பாலாஜி ஸ்ட்ரீட்ல, கொரட்டூர் ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷன் ட்ராக் பக்கத்துல. அது வந்து 2011ல மாமனாரு எனக்கும் என் வீட்டுக்காருக்கும் அது இது என்ன சொல்றாங்க, கிரைம் பண்ணி கொடுத்துட்டாங்களா? அது ஏன்னா தவறாரு. சரி. அது என்னடா, இப்ப எங்க மாமாவை குடும்ப தகராறு பண்ணிட்டாங்க ஃபேமிலியில. மாமாக்கு 6 பசங்க, அதுல நான் மூத்த மகன் தான் நாங்க பேசுறேன். சரிங்க.
மூணாவது 3 ஆம்பளை பசங்க 3 பொட்டை பிள்ளைங்க இருக்கும். அந்த ஒரு பொண்ணு இறந்துட்டு 2 பேர் இருக்காங்க. அதுல ஒருத்தி இத எனக்கு தெரியாமயே அந்த இடத்த கிரைம் பண்ணிட்டேன் நானு, உனக்கு எந்த பங்கும் கிடையாது, உங்களுக்கு எனக்கு என் வீட்டுக்கார் இல்ல, சின்ன இல்ல, மாமனாரு மாமியார் எல்லாரும் இறந்துட்டாங்க, புள்ளைய கூட இறந்துட்டா, பேரமும் இறந்துட்டாங்க சார். நான் இப்ப அந்த சொத்து என்கிட்ட தான் இருக்குதுன்ட்டு தான் நினைச்சு இருக்கேன். அவங்க துளசின்றவங்க வந்து இத லக்ஷ்மி லோகநாதன் அண்ணன் தம்பி அவங்க இல்லைம்மா. இப்போ உங்களது இல்லை, இப்போ உங்களுக்கு உங்களுடைய பாகத்தையும் சேர்த்து உங்களுக்கு தெரியாமல் இவங்க வித்துட்டாங்க, என்ன செய்யணும்னு கேட்குறீங்க அதானே? ரைட். ஒன்றும் இல்லை, பாருங்க, உங்களுடைய பாகத்தை எடுத்து உங்களுக்கு தெரியாமல் வித்துட்டாங்கன்னா உண்மையிலேயே அது கிரிமினல் கேஸ் தான். ஏன்னா உங்களுடைய பாகத்தை திருடிட்டாங்கன்னு அர்த்தம். நீங்கள் லோக்கல் ஸ்டேஷனில் இமீடியட்டாக என்னுடைய பாகத்தை எனக்கு தெரியாமல் இவங்க வித்துட்டாங்க அப்படின்னு சொல்லி திருட்டு கேஸ் ஃபைல் பண்ண சொல்லுங்கள். ஆட்டோமேட்டிக் உங்கள் பாகம் உங்களுக்கு வந்துடும். ரெண்டாவது வந்து அவங்க யார் வாங்கினாலும் சரி தான், 10 பேர் வாங்கி கையெழுத்து மாறினாலும் சரி தான், உங்களுடைய சொத்து யார் வாங்கினாலும் உங்கள் பாகத்து யாருக்கு போயிருந்தாலும் அவங்களுக்குலாம் செல்லாது, திருப்பி நீங்களே வாங்கிடலாம். நம்ம தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி காலர் இருக்காங்க, உங்ககிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க, உங்க பெயர்? வணக்கம் மேடம், நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். என் பேர் லோகேஸ்வரி. ஓகே லோகேஸ்வரி, உங்களுடைய சந்தேகத்தை நீங்க நேரடியா வழக்கறிஞர்கிட்ட கேட்கலாம். சரிங்க மேடம். சொல்லுங்கம்மா. என்னம்மா? வணக்கம்மா. வணக்கம், சொல்லுங்கம்மா. சார், நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன் சார். எங்க அம்மாவோட வீடு வந்து இப்ப நெய்வேலியில இருக்குங்க சார். அது வந்து இலவச பட்டாவை கொடுத்துருக்கீங்க சார். அந்த பட்டாவில வந்து கேஸ் போட முடியுங்களா சார்? அது கண்டிப்பா. பட்டாவில் என்ன இருக்குது? பட்டாவில இப்ப அம்மாவோட இடத்துல வந்து பாட்டி இருந்த இடம், அது பாட்டி பேர்ல வந்து பட்டாங்க சார். அது இலவச பட்டா கவர்மெண்ட் கொடுத்தது. அது வந்து அந்த பட்டாவில பக்கத்துல அம்மாவோட அண்ணன் பையன் வந்து எனக்கு பங்கு வேணும்னு சொல்லி கேஸ் போட்டிருக்கிறாப்புல. போட்டு ஒரு 10-15 வருஷம் ஆயிடுச்சு. அதுல வந்து பாட்டி என்ன பண்ணிட்டாங்கன்னா அம்மா பேர்ல உயிர் எழுதிட்டாங்க. அம்மாவுக்கு உயிர் எழுதி வச்சுட்டாங்களா? இது பாருங்க, ஒரு நிமிஷம். நீங்க உங்க மேட்டர் என்னன்னாக்கா, இலவச பட்டா யாருக்கு கொடுத்தாங்க? பாட்டிக்கு. பாட்டி கொடுத்தாங்க. பாட்டி உயிர் எழுதி வச்சுட்டாங்க உங்க அம்மாவுக்கு. இது கூட உயிரில் எழுதாம இருக்கிறவங்க, உயிரில் சம்மந்தப்படாதவங்க உரிமை கொண்டாடுறாங்கன்றது தவறு. நீங்க கேஸ் போட்டீங்கன்னா உறுதியா நீங்க வின் பண்ணுவீங்க, அதுல டவுட்டே கிடையாது. கேஸ் போட்டுருக்கோம் சார். அவங்க போட்டு எங்களை வந்து வர சொல்லிட்டு இருந்தாங்க சார். அப்ப அம்மா வந்து என் கூட தான் இருக்கிறாங்க கோயம்புத்தூர்ல. அவங்க பட்டியல வந்து நெய்வேலியில இருக்கிறாரு. அவர் வந்து அம்மா பேர்லயே மாறி பட்டாகும். ஆனாலும் கேஸ் இழுத்துக்கிட்டே இருக்கிறாங்க சார். இல்ல, ஒரு நிமிஷமா. இப்போ வந்து நீதித்துறையில வந்து ஏன் வந்து கேஸ் இழுத்துக்கிட்டே போகுதுன்னா, நிறைய ஜட்ஜஸுங்களை வந்து ப்ராப்பரா போடலை இன்னும். அது கவர்மெண்ட்டு காரணமாக இல்லை நீதித்துறை காரணமானதில் வேறு விஷயம். ஆனால் ஒவ்வொரு ஜட்ஜும் தனிப்பட்ட முறையில் 4 ஜட்ஜி செய்கிற வேலையை ஒரு ஜட்ஜி உட்காந்து செய்கிறாங்க கீழமை நீதிமன்றத்தில், கீழ்கோர்ட்டில். அதனால் வந்து டிலே ஆகிறது தவிர்க்க முடியல. சரியாக வந்து இதெல்லாம் ஃபில் பண்ணுறதில்ல. அதுக்கு வந்து இப்போ பொதுநல வழக்கும் போட்டாச்சு, சுப்ரீம் கோர்ட்டும் சொல்லியாச்சு, வருஷம் கேஸை நடத்தி நீங்கள் ஃபில் பண்ணுங்கன்னு சொல்லிட்டோம், சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு. அதை வந்து நீதித்துறையும் மதிக்கிறது இல்லை, நம்ம இங்கே தலைமை அதாவது நம்ம அரசும் மதிக்கிறது கிடையாது. அது ஒரு லைன், அது நான் போகல. இப்போ உங்களுடைய மேட்ரு என்னன்னாக்கா, சீக்கிரம் முடிக்கணும்னு நினச்சிங்கனாக்கா உங்கள் வக்கீல்கிட்ட சொல்லி ஜட்ஜிக்கிட்ட மென்ஷன் பண்ணணும், இது ரொம்ப நாள் எடுத்துகிட்டு இருக்குது, உடனே முடியும்னு சொல்லலாம் ஒரு வழி. இன்னொரு வழி, ஹைகோர்ட்டில் போய் உங்கள் வக்கீல்கிட்ட சொல்லி இவ்வளோ நாளுக்குள்ளே முடிக்கணும்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்டில் போய் டேரக்ஷன் வாங்கினீங்கன்னாக்கா சீக்கிரம் முடிஞ்சிடும் உங்களுக்கு. கண்டிப்பாக எப்போ முடிஞ்சாலும் வெற்றி உங்களுக்கு தான். ஓகே சார், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. நம்ம கூட மற்றொரு காலரும் இருக்காங்க, அவங்ககிட்டயும் பேசிடலாம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க, உங்கள் பெயர்? நான் தேவசேனாதிபதி, ஊட்டியிலிருந்து பேசுகிறேங்க. ஓகே சார், உங்களுடைய சந்தேகத்தை நீங்கள் நேரடியாக வழக்கறிஞர்கிட்ட கேட்கலாம். சார், ஊட்டியிலேருந்து பேசுகிறேன். உங்கள் பேர் என்ன சார்? சார், தேவசேனாதிபதி சார். ஊட்டியில் எந்த இடத்துல இருக்கீங்க சார்? ஊட்டி குன்னூர் பக்கத்தில் ஒரு வில்லேஜ் சார். ஏங்க ஊட்டின்னு சொல்கிறீங்களா? அது ஏங்க மேலே குன்னூர் எவ்வளோ அருமையான இடம். எப்படி இது குன்னூர்லாம் எப்படி சார் இருக்குது? நல்லா இருக்குதா? பரவாயில்ல சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை, எங்களை மாதிரி ஆளுங்க வந்தால் தாங்க முடியுமா இல்லை எப்படி? ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நல்லா இருக்கு சார். வாங்க சார். சூப்பர், கண்டிப்பாக வரும். உங்கள் பேர் சொல்லுங்கள். தேவசேனாதிபதி சார். வந்துட்டு அவங்க கண்டிப்பாக வரும், குன்னூரில் வந்து பார்க்குறேன். சொல்லுங்கள் சார், என்ன சார் விஷயம் சொல்லுங்கள். சார், எங்கள் பாட்டி, எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க 7 பேர் சார். சரி. எங்கள் தாத்தா வந்து 1989 இறந்துடுறாருங்க. சரிங்க. அப்புறம் எங்கள் தாய் மாமா வந்து அவருக்கு வாரிசு சர்டிஃபிகேட் வாங்கும்போது எங்க மாமாவும் எங்க பாட்டியும் இன்னொரு மாமா பேர் தான் வாங்கியிருக்காருங்க. சரிங்க. அப்புறம் 2015 பாட்டி இறந்துடுறாங்க. சரிங்க.
அப்ப பாட்டி இறக்கும் போது அவர் வாரிசு சர்டிஃபிகேட் வாங்கும்போது எங்க மாமாவோ இன்னொரு மாமா பேர்ல வாங்கியிருக்காருங்க. சரிங்க. இப்ப எங்க அம்மா 5 பேரு 5 பொண்ணு பசங்க அவங்க ஃபர்ஸ்ட் பிறந்தவங்க விட்டுட்டாங்க. விட்டுட்டு அவங்க இருக்கிற லேண்ட் எல்லாம் பாதி வித்துட்டாங்க சார். சரிங்க. இப்ப நாங்க அதை கண்டுபிடிச்சு தாலுகா ஆபீஸ்ல போட்டு நீங்க இந்த மாதிரி எனக்கு அதை கேன்சலேஷன் பண்ணி கொடுங்க, அந்த லீகல் சர்டிஃபிகேட் கேன்சலேஷன் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி தாலுகா ஆபீஸ்ல போய் பண்ணி ஒரு 6 மாசம் இழுத்து அடிச்சு இப்ப ஆர்டி ஆபீஸ்க்கு வந்துருச்சு சார். சூப்பர். சரி. ஆர்டி ஆபீஸ்க்கு போய் பேசி எல்லாம் பண்ணி போன வாரம் அவங்க என்கொயரி கூப்பிட்டாங்க. அவங்க யாரும் வரல. நான் எங்க அம்மாவை கூப்பிட்டு போனாங்க. எங்க அம்மாங்களும் இன்னும் 75 வயசுக்கு உயிரோட தான் இருக்காங்க. 5 பொண்ணுங்க அவங்க வந்துட்டாங்க. ஆனா இப்ப தாலுகா ஆர்டி ஆபீஸ்ல என்ன பண்றாங்க, நீங்க ஆன்லைன்ல போடுங்கிறாங்க. அங்க போய் கேட்ட என்ன சொல்றாங்கன்னா ஆன்லைன்ல போட முடியாது, அந்த காப்பி கேன்சல் ஆனாதான் ஆன்லைன்ல போடணுங்க. ஆர்டி ஆபீஸ்ல அது ப்ராப்பரா ஹேண்டில் பண்றதுலங்கிறாங்க சார். அதுக்கு என்ன பண்ணணும் சார்? சார் 2 வழி. ஒன்று, ஆன்லைனில் அவங்க சொன்னாங்க இந்த மாதிரிலாம் இப்போ சொன்னீங்க இல்லையா, இவ்வளவும் தெளிவாக எழுதி கலெக்டருக்கு இந்த மாதிரி எங்களை அலைய வைக்கிறான்னு சொல்லிட்டு கலெக்டருக்கு ஒரு ரிஜிஸ்டர் போஸ்ட் பண்ணிவிட்டு அக்னாலஜ்மெண்ட் வாங்கிங்க. அக்னாலஜ்மெண்ட் வாங்கிட்டு கலெக்டருக்கு கொடுத்த மனுவில் என்ன நீங்கள் ஆக்ஷன் சொல்லிட்டு தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே இன்னொரு பெட்டிஷன் கொடுத்தீங்கன்னா வீடு தேடி வந்து அவங்க உங்களுக்கு கொடுத்துருவானுங்க. இது நம்பர் 1. நம்பர் 2, இதை நீங்கள் அதாவது என்னதுன்னா பெண்களுக்கு கிடைக்க வேண்டிய பாகத்தை டோட்டலாக மறைச்சிட்டு ஆண்கள் இதை அபகரிச்சிருக்காங்க. அப்படி தானே? ஆமாம் சார். இதில் என்ன தம்பி, நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்குள்ள சொத்தை அவங்க வந்து அபகரிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஆண் வாரிசு மேலே நீங்கள் வந்து கிரிமினல் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் இது தகும் கிரிமினல் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் கரெக்டாக இருக்கும். கிரிமினல் கம்ப்ளைண்ட் கொடுங்க, நான் சொல்கிற மாதிரி கலெக்டர் ரிப்போர்ட் பண்ணிட்டு அதில் தகவல் ஒரு சட்டத்தில் கேட்டிங்கன்னா வீடு தேடி வந்து உங்களுக்கு ரிலீஃப் கிடச்சிரும். இல்லாட்டினா இப்படி தான் அலைய வைப்பாங்க. ஓகே சார், ரைட். ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க சார். இப்போ ரீசெண்டாக நீங்கள் படித்த காலேஜ் வந்து இப்போ ஹைகோர்ட்டாக மாறி இருக்கு இல்லையா சார், அதை பற்றி உங்கள் கருத்து என்ன சார்? ஏங்க உண்மையாலே ரொம்ப சந்தோஷமான விஷயங்க. மெட்ராஸ் லா காலேஜ் தமிழ்நாட்டிலேயே ஒரே ஒரு காலேஜ் தான். நான் படிக்கும்போது 87 வெளியே வரேன். 1987 வக்கீலாக வரேன். 83 என்ட்ரியாக வரேன். தமிழ்நாட்டிலே ஒரு அருமையான அந்த காலேஜ் நீங்கள் ஹைகோர்ட்டில் பார்த்துருப்பீங்க. எங்கே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்ம இந்த ஆசியா கண்டத்திலேயே அந்த மாதிரி ஒரு நுழைவாயில் எங்கேயுமே இல்லைன்னு பேர் பெற்ற ஒரு அந்த அருமையான ஒரு அமைப்பு கட்டிடம். இப்போது அது ஹைகோர்ட்டாக இப்போ ஃபங்க்ஷன் ஆகுது. அந்த இடம் 3 நாள் ஆகுது. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் போகும்போது எனக்கு அங்கேருந்து வெளியே வர்றதுக்கே இஷ்டம் இல்லை. ஏன்னா அதில் உள்ள ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு ரூமும் என் கூட பேசுகிறது மாதிரி இருக்குது. ஒரு சின்ன ஒரு இளமையாக இருக்குது மாதிரி அந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப் அப்படியே ஒரு நடவு வரும்போது ஒவ்வொரு கிளாஸ் ரூமாக சுற்றிட்டு வந்தேன். என்னால் அங்கேருந்து வெளியே வரதுக்கே இஷ்டம் இல்லை. அந்தளவுக்கு உண்மையிலே ரொம்ப பெருமையாக இருக்குதுங்க. பார்க்கும்போது அது ஒரு சட்டக்கல்லூரியாக இருந்தது, இப்போ ஹைகோர்ட்டாக இருக்குது, ரைட்டு. ஆனால் நான் என்ன எதிர்பார்த்தேன்னா ஏடிஎம்கே பீரியட் நினைக்கிறேன், ஜெயம்மா பீரியடில் வந்து இந்த சட்டக்கல்லூரியுடைய ஸ்டாண்டர்டு வந்து நல்லா உயர்த்தணும்னு சொல்லிட்டு சோயல்னு சொல்லிட்டு தனியாக வச்சாங்க. அந்த அம்மா தனியாக கொண்டு போய் நல்ல டேலண்டான பசங்களை கொண்டு வந்தாங்க. ஃபஸ்ட்டு பேட்ச் எல்லாருமே பார்த்திங்கன்னா இப்போ இந்தியா லெவலில் பெரிய பெரிய ஆளாக இருக்காங்க அவ்வளோ பேரும். ஆனால் இப்போ அப்படியே டைலூட் ஆகி மறுபடியும் பழையபடியே அந்த சோயல் மாறிச்சு வச்சிங்க. அதில் இப்போ பிஎல், எம்எல், பிஹெச்டின்னு ஒன்று இருக்கார், ஆராய்ச்சி பண்ணுறது. அந்த ஆராய்ச்சி பண்ணுறதுக்குன்னு அந்த கட்டிடத்தை கொடுத்துருந்தாக்கா இன்னும் படிப்புக்கு நல்லாயிருக்கும். அது ஹைகோர்ட்டுன்ற வளாகத்தோட பிஹெச்டிக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் பண்ணுறதுக்கு அதை அனுப்பிச்சிருந்தாங்கனாக்கா, அந்த அலாட் பண்ணியிருந்தாங்கனாக்கா இன்னும் சிறப்பாக இருக்குன்றதான் என்னோடய கருத்து. ஓகே சார், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க சார். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்துட்டு, ரீசெண்ட் டைம் இல்லை முக்காலத்துலேருந்தே பெண்கள் வந்துட்டு இரவில் வர்றது வந்துட்டு பாதுகாப்பற்ற சூழ்நிலையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு சொசைட்டியோட ஃபெயிலியராக பார்க்குறீங்களா இல்லை கவர்மெண்ட்டோட ஃபெயிலியராக பார்க்குறீங்களா சார்? அதான் இது ரெண்டுமே இருக்குது. சொசைட்டியோடைய ஃபெயிலியரும் இருக்குது, கவர்மெண்ட்டோடைய ஃபெயிலியரும் இருக்குது. அதாவது ஒரு நாட்டில் வந்து என்றைக்கு பெண்கள் வந்து தனியாக வந்து எந்த இடத்துக்கும் சுதந்திரமாக போக முடியுதோ, பெண் குழந்தைகள் சின்ன பிள்ளைங்க அவங்களுக்கும் என்றைக்கு பாதுகாப்பாக அவங்களால இருக்க முடியுதோ, முதியோர்கள் அவங்களும் எப்படி பாதுகாக்கமாக இருக்க முடியுதோ, அன்றைக்கி தான் இந்த நாடு வந்து உண்மையாகவே சுபிக்ஷம் பெற்று நல்ல ஒரு சிறப்பாக நடந்துகிட்ருக்கு, ஆட்சி சிறப்பான ஆட்சி நடக்குதுன்றதை நம்மளால் வந்து உணர முடியும். ஆனால் இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் எந்த இடத்துலையும் பெண்களால், நீங்கள் நைட்டுன்னு சொல்கிறீங்க, டே டைம்லேயே வந்து சரியாக தனியாக போக முடியாத சூழ்நிலை தான் இருக்குது. இதுக்கு என்ன, அரசாங்கம் வந்து எல்லா இடத்தையும் பார்த்துட்டு இருக்க முடியாது, சமுதாயமும் இதில் வந்து சார்ந்து தான் இருக்குது. ஸோ பெண் பிள்ளைகளை வளர்க்கும் போது அவங்களுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கணும். அதேமாதிரி ஆண் பிள்ளைங்களை பெற்றவங்கள பிள்ளைங்களை வந்துட்டு ஒரு தவறான போக்கில் போனாங்கன்னா அவங்கள கண்டிக்கக்கூடிய முதல்ல ஆள் நீங்களாக இருக்கும், பெற்றவங்களாக இருக்கணும்.
அப்போ தான் அந்த பிள்ளை தவறு செய்து நம்ம தப்பு இதுன்ற உணரக்கூடிய சூழ்நிலையில் வளர முடியும். அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவங்க கேட்க வேண்டியது பெற்றவங்களுடைய கடமை. நீங்கள் அந்த மாதிரி அந்த கடமையை விட்டு பிள்ளை தானே இப்படி வரான்னு சொல்லிட்டு அந்த இதில் இருக்கிறனால தான் அவங்க அந்த தைரியத்தில் தான் இந்த மாதிரி தவறுகள்லாம் செஞ்சு நாளைக்கு பிள்ளையை கேட்க முடியாத உங்களால் நாளைக்கு அவனை இழந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாயிடும். அதனால் வளர்க்கும் போதே ஒழுக்கங்களை நீங்கள் கற்றுக் கொடுத்து வளங்க. அதே நேரத்தில் அரசு என்ன பண்ணணும், சட்டங்களை கடுமையாக்கி பெண்கள்கிட்ட போனாலே நமக்கு மிக கடுமை சட்டம் நல்லா தான் போட்டுக்கிறாங்க. ஆனால் சில சந்தர்ப்ப சூழ்நிலைனால அதை இது பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. காரணம் என்னென்னா எவிடன்ஸு விட்னஸ் இதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் அதில் இருக்கிறனால நிறைய குற்றவாளிகள் அதிலேருந்து தப்பிச்சிடுறாங்க. ஸோ இதெல்லாம் தப்பிக்காத அளவுக்கு சட்டத்தை வழிமுறை பண்ணணும். ஒரு குற்றவாளி சார் போன வாரம் சொன்ன மாதிரி ஒரு குற்றவாளி பெண்கள்கிட்ட தவறு செய்கிறான், பெண் குழந்தைகள்கிட்ட தவறு செய்கிறான் போது அவன் தான் நான் குற்றவாளி இல்லை நிரூபிக்கிற அளவுக்கு சட்டத்தை மாற்றி எடுத்துகிட்டு வரணும். அப்போ தான் இவங்க திருந்துவாங்க. இல்லைன்னா என்ன ஆகுதுன்னா அந்த ப்ராசிக்யூஷன் செய்து அதை நிரூபித்து ஆகணுன்ற சூழ்நிலையில் எல்லா எவிடன்ஸும் கொடுக்குறாங்க, விட்னஸ் கொடுக்குறாங்க, அப்புறம் மாறுது போது வரும் நிறைய பிரச்சனைனால தப்பிச்சு ஓடிடுறானுங்க. ஸோ இதெல்லாம் நடக்கக்கூடாது. பெண்கள் சுதந்திரமாக இருக்கணும். அவங்களுக்கு எந்த இடத்துக்கு போனாலும் தைரியமாக போயிட்டு வரக்கூடிய 12 மணியாக இருந்தாலும் 1 மணியாக 2 மணியாக இருந்தாலும் அவங்க சுதந்திரமாக வந்துட்டு போகணும். அவங்களும் மனித உறவில் இருக்கிற ஒரு இதுதான். அவங்களுக்கு மட்டும் என்ன அந்த பயத்தை உருவாக்கி வைக்கிறாங்க. ஸோ எல்லாருமே சமம் தான். ஆண் பெண் அனைவருமே சமம். அதனால் அவங்க என்றைக்கு தைரியமாக வராங்களோ, இந்த பெண் குழந்தைகளுக்கு என்றைக்கு பாதுகாப்பாக இருக்குதோ, இந்த முதியோர்களுக்கெல்லாம் என்றைக்கு அவங்க சொத்தெல்லாம் இப்போ முதியோர்கள் இருக்காங்கன்னா அவங்கள போய் சாவடிச்சிடறாங்க, இல்லை அவங்க சொத்தை பிடிங்கிறாங்க. ஏன்னா கேட்கறதுக்கு யாரும் இல்லாதனால இந்த மாதிரிலாம் நிறையா பண்ணுறாங்க. அப்போ சட்டம் ஒழுங்கு எப்படி நம்ம காக்கப்படும்? அப்போ அரசாங்கம் இதுக்கெல்லாம் சரியான முறையில் தீர்வு கண்டு இவங்களெல்லாம் பாதுகாக்க வேண்டிய கடமை அரசாங்கத்துக்கும் இருக்குது, சமுதாயத்துக்கும் இருக்குது. சமுதாயத்தில் இருக்கவங்க என்ன பண்ணணும்னா ஒரு பிரச்சனை நடக்கும் போது அது ஒதுங்கி ஓடக்கூடாது. நம்ம பெண் பிள்ளைகளுக்கு ஆனால் எப்படி இருக்கும், நம்ம குழந்தைகளுக்கு ஆனால் எப்படி இருக்குன்ற உணர்வோடு அந்த டைமில் அவங்களுக்கு என்ன பாதுகாப்பு கொடுக்க முடியுமோ அதை செய்யக்கூடிய சூழ்நிலை ஒருத்தரும் முன் வரணும். அப்போ தான் காப்பாற்ற முடியும். எல்லா இடத்துலையும் போலீஸும் அரசாங்கமும் காப்பாற்ற முடியாது. பொதுமக்களுக்கும் அந்த அவேர்னஸ் இருக்கணும். நம்ம தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி ஒரு காலர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம், திருச்சியிலேருந்து நவீன் பேசுகிறேன். சொல்லுங்க நவீன், உங்களுக்கான சந்தேகம். மேடம், நாங்கள் திருச்சியில் இருக்கோம். எங்கள் சொந்த ஊர் ராமநாதபுரம். அங்கே எங்கள் அம்மாவோட அம்மா அவங்களோட அம்மா சொத்து. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்களோட தாய் மாமை ஒருத்தர் 2009 எழுதி வச்சுக்கிட்டாரு பத்திரம். அது 10 ரூபா பத்திரத்தில் எழுதி வச்சுட்டாரு, ஆனால் ரிஜிஸ்டர் பண்ணலை. அப்போ இது இத்தனை பேர் 16 பேர பிள்ளைங்க இருக்காங்க, ஆண் வாரிசு பெண் வாரிசு. இது எப்படி மேடம் அவங்களுக்கு தான் செல்லுமா இல்லை இது எங்களுக்கு செல்லுபடி ஆகுமா மேடம்? கேஸ் போட்டிருக்கோம். ஓகே சார், உங்களுடைய சந்தேகத்துக்கு வழக்கறிஞர் பதில் சொல்லுவாங்க. நவீன் கேக்குதா நான் பேசுறது? கேக்குது சார், கேக்குதுங்க. உன் குரல் ரொம்ப இனிமையா இருக்குது. என்ன வயசு உனக்கு? சார் 40 வயசு சார். ஐயோ சின்ன. வெரி குட், கங்க்ராச்சுலேஷன், காட் பிளஸ் யூ. சார் இப்போ பத்திரம் 10 ரூபாயில என்ன எழுதப்பட்டிருக்கு? அந்த பத்திரத்தில் என்ன எழுதியிருக்காங்க? 2009 சார். ஆமா சார். என்ன எழுதியிருக்காங்க அதுல? பத்திரத்துல இப்படி எனக்கு அப்புறம் பேரன் தான், அவன் தான் என்னை பாத்துக்கிறான் வச்சுக்கிறான்னு சொல்லி அது பத்திரத்தை எழுதியிருக்காங்க. யார் எழுதுற மாதிரி? 82 வயசு தாருங்க பாட்டிக்கு. அப்போ உயிர் எழுதி வச்ச மாதிரி எழுதி வச்சிருக்காங்க இல்லையா? ஆமாங்க. ஆமா சார். ஆனா உங்க பாட்டி தான் எழுதுனாங்களா உண்மையாவே? அது என்னன்னு தெரியல, ட்வீட் போய் தான் எழுதுன மாதிரி எங்களுக்கு சந்தேகம் சார். யாருக்குமே தெரியாது அப்படி எழுதி வைக்கல. உயில் யாருக்கும் தெரியணுன்ற அவசியம் இல்லை, அது வேற விஷயம். ஆனா என்ன சொல்றேன்னா, உங்க பாட்டிக்கு அந்த சொத்து எப்படி வந்தது? அவங்க சொந்தமா அவங்களோட அம்மா அவங்களுடைய அம்மா கிட்ட இருந்து உங்க பாட்டிக்கு வந்தது? ஆமா ஆமா. அப்போ எப்படி அது வாரிசா வருமே? உங்க பாட்டியுடைய பாகத்தை மட்டும்தான் அவங்க உயிராக எழுத முடியும் இல்லையா? மொத்த பாகத்தையும் அவங்க எழுத முடியாது. அது செல்லாது. என்னன்னா அந்த உயிர் செல்லும் உண்மையா இருந்தாலும் கூட உங்க அந்த பாட்டிக்குன்னு உள்ள சின்ன பாகம் அந்த பாகத்துக்கு மட்டும்தான் போகுமே ஒழிய மற்ற பாகம்லாம் டச் பண்ண முடியாது உயிரில். இது நம்பர் 1. நம்பர் 2, அந்த உயிர் இருந்ததுனாக்கா அது ப்ரொபேட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதனா அதுக்கு உயிர் கொடுக்கணும் கோர்ட்ல போய். அப்பதான் அந்த உயிர் செல், இல்லைன்னா செல்லாது. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, தைரியமா இருங்க. இன்னொரு டவுட், அவங்க அக்காவே சாட்சிக்கு எழுதி போட்டிருக்காங்க. ஆனா அப்ப இங்க இந்துவா இருந்தாங்க கௌரி சுதான்ட்டு. இன்னைக்கு சைக்கிளா பாருன்ட்டு முஸ்லிமா மட்டும் ஒரே அதெல்லாம் 2 பேர் இருக்குங்கய்யா. இல்ல நல்லா கேட்டுங்க. சட்டத்துல மதம் என்ன இதுவான பிரச்சனை இல்லை. அவங்க மேஜரா இருக்கணும் சைன் பண்றவங்க. 2வது புத்தி கட்டவங்களா, புத்தி சுவாதீனம் இல்லாதவங்களா, புத்தி சுவாதீனம் உள்ளவங்களா இருந்தாக்கா செல்லாது. இவ்வளவுதானே ஒழிய எந்த மதமாக இருந்தாலும் விட்னஸ் போடலாம், அது வேற விஷயம். இப்போ நான் ஏற்கனவே சொன்னவன் உங்க பார்ட்டியினுடைய சின்ன பாகம் மட்டும்தான் அப்படியே இருந்தால் போகும், மற்ற பாகம் டச் பண்ண முடியாது.
ஓகே சார், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. நம்ம கேள்விக்குள்ளே போயிடலாம் சார். இப்போ சுப்ரீம் கோர்ட்டோடைய பிரான்ச் வந்து சென்னையில் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா சார், இதை பற்றின கருத்து என்ன? அப்படியா? சுப்ரீம் கோர்ட்டு இங்கே வரப்போதா? ஆமாம் சார், உண்மைதான். இது கெசட் பப்ளிகேஷன்லாம் போட்டாங்க 3 நாளைக்கு முன்னாடி. உண்மையிலேயே இது ரொம்ப வருஷமாக நாங்கள் எதிர்பார்த்து தான். அது 4 மண்டலம் பிரிச்சிருக்காங்க, கல்கட்டா, மும்பை, அதுக்கப்புறம் நம்ம சென்னைக்கு இந்த சைடு வரதுன்னா சென்னைக்கு வருது. இதனுடைய நாங்கள் எப்படி பார்க்குறோன்னா அப்படின்னாக்கா கடவுளையே நேராக பார்க்கறது மாதிரி. மக்களுக்கு இன்னும் நிறையா நாங்கள் சர்வீஸ் செய்ய முடியும். இப்போல்லாம் அட் ப்ரெசென்ட் வந்து ஒரு மினிமம் சுப்ரீம் கோர்ட் போகிறோன்னா குறைஞ்சபட்சம் 2 லட்ச ரூபா இல்லாட்டினா அந்த கேஸை வந்து போக முடியாது. இங்கே வந்துருச்சு வச்சுங்க, நாங்கள் சாதாரண ஒரு 10,000 ரூபாயிலேருந்து ஒரு 20,000 வாங்கிட்டு கூட நாங்கள் கேஸ் நடத்துவோம். அந்த மாதிரி இன்னும் முக்கியமான தேவைப்படுறவங்களுக்கு ஃப்ரீயாக கூட நடத்துறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். சுப்ரீம் கோர்ட் வரது மூலயமா இங்கே உள்ள மக்களுக்கு விரைவான தீர்ப்பும் கிடைக்கும். 2வது வந்து ஒவ்வொரு முறையும் பணம் இல்லாதவங்களாம் டெல்லி வரைக்கும் போக முடியாமல் கிட்டத்தட்ட 90% கேஸுங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியாமல் இருக்குது. அந்த மாதிரி உள்ள மக்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக தான் கருதுகிறேன். காட் பிளஸ். ஓகே சார், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க சார். இப்போ வந்து அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உலக அளவில் வந்துட்டு நிறைய நாடுகளுக்கு வந்துட்டு பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் இருக்காங்க. அந்த வரிசையில் வந்துட்டு இந்தியாவுடைய பாதுகாப்பு இப்போ எப்படி சார் இருக்காங்க? உண்மையாகவே இன்றைக்கி சொல்ல போனால் இன்றைக்கி மிகப்பெரிய லெவலில் இந்தியாவோட பாதுகாப்பு மிக பிரம்மாண்டமாக இருக்குது. அதாவது ஒரு கட்டத்தில் இந்தியானாலே வந்து ஒரு 4 இடத்துக்கு போகும்போது இந்தியாவா அப்படின்ற ஒரு 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 மாதிரியான ஒரு பார்வைகள் இருக்குது. ஆனால் இன்றைக்கி இந்தியான்னு சொன்னோம், இந்தியாவா அப்படின்னு கை கொடுத்து பேசக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி இந்தியா வந்து வளர்ச்சி அடைந்து நிற்குது. பொருளாதார வளர்ச்சியிலும் சரி, இராணுவ வளர்ச்சியிலும் சரி, விஞ்ஞான வளர்ச்சியிலும் எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து நம்பர் 1 வந்துக்கிட்டு கூட நம்ம மற்ற வளர்ச்சி அடைந்த நாடுகளுக்கு போட்டியாக நம்ம வந்துட்டுருக்கோம். ஸோ அந்த நேரத்தை உண்மையாகவே வந்து அது பாராட்டக்கூடிய விஷயந்தான். அதே நேரத்தில் நமக்கு இங்கே மக்கள்கிட்ட இருக்க ஒற்றுமைனால நமக்கு என்ன ஆகுதுன்னா, அதாவது இவ்வளோ பெரிய நாடு, ஒரு 150 கோடி பேர் இருக்கிறாங்க இங்கே. இவ்வளோ பேரை கண்ட்ரோல் பண்ணுறது எவ்வளோ பெரிய விஷயம். அதுவும் இல்லாமல் எவ்வளோ மாநிலங்கள், எவ்வளோ மொழி, இவ்வளோ பிரச்சனை இது இருந்தோம். ஏன்னா மற்ற நாடுகள்லாம் இந்த மாதிரிலாம் இல்லை. எல்லா நாட்டிலையும் ஒரே மொழி தான் இருக்கும், ஒரே மதம் தான் இருக்கும், அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் நம்ம நாட்டில் மட்டும்தான் இவ்வளோ இது இருந்தோம், இவ்வளோ சிறப்பாக வந்து நாடு இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சு போகுதுன்னா அது நம்ம மக்களுக்கு இருக்கிற ஒற்றுமை தான். ஸோ இந்த ஒற்றுமையும் ஆட்சி செய்கிறவங்களுடைய சரியான தந்திர செயல்களும், அதாவது நம்ம மக்களுக்கு என்ன தேவை, எப்படி எந்த நாட்டுக்கிட்ட எப்படி பேசணும், எப்படி நடக்கணும், இன்றைக்கி நம்ம வளர்ச்சி அடைகிறதுக்கு என்னென்ன செலவு. முன்னெல்லாம் மிலிட்ரிலாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போல்லாம் ஏகப்பட்ட பணங்களை செலவு பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி, அதே மாதிரி நிறையா இந்த ஐஐடியில் படித்த பசங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து ரிசர்ச் பண்ண வச்சு புதுசாக என்னென்ன பண்ணலாம், என்னென்ன கண்டுபிடிக்கலாம். இந்த ரஃபேலே வந்து நமக்கு வந்து நம்ம இந்தியாவில் தயாராகிற அளவுக்கு நம்ம வந்து உருவாயிட்டோன்னா அப்போ பார்த்துங்க அப்போ எந்த அளவுக்கு நம்ம வந்து இன்றைக்கி வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம். அதனால தான் இன்றைக்கி இந்தியா வந்து உலகம் பூரா வந்து எல்லோருடைய பார்வையும் இந்தியா மேலே இருக்குது. இந்தியா வந்து இன்னைக்கு கூட ட்ரம்ப் கூட என்ன சொல்கிறார், அவர் சொல்லிட்டு இருந்தார், இது மாதிரி வந்து நீங்கள் ரஷ்யாட்ட வந்து இதெல்லாம் வாங்கக்கூடாது, கச்சா எண்ணெய்லாம் வாங்கக்கூடாது. ஆனால் அன்றைக்கி இவர் என்ன சொல்கிறார், 30 நாளைக்கு நீங்கள் வாங்கிக்கோங்க, நாங்கள் தலையிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதாவது இந்தியாவுக்கு வந்து எந்த தொல்லையும் இல்லாமல் அவங்க வந்து இருக்கணும், பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கு அப்போ வந்து நம்மளுடைய அரசாங்கம் சரியான முறையில் வந்து உலக லெவலில் வந்து அணுகி நமக்கு என்ன தேவையோ சரியான முறை என்ற பயணத்தில் இருக்கிறனால தான் நம்ம இன்னைக்கு அமைதியாக இருக்கோம். இல்லைன்னா ஒரு காலத்தில் வந்து இந்த சைடு வந்து சைனா, இந்த சைடு பாகிஸ்தான், அந்த சைடு பங்களாதேஷ், இந்த சைடு நேபாளம், எல்லாம் சுற்றி நமக்கு வந்து சூனியம் வச்ச மாதிரி பயங்கரமாக அதாக இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க, யார் எங்கே இருக்கான்னு கூட தெரியாத அளவுக்கு நாடு வந்து அந்த அளவுக்கு சுபிக்ஷமாக இருக்குது. அதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கு. சார், ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க. நம்ம கிட்ட ஒரு காலர் வந்திருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க, உங்கள் பெயர்? என் பேர் ஜோதி, நான் தஞ்சாவூர்லேருந்து பேசுகிறேன். ஓகேம்மா, அவங்களுடைய சந்தேகத்தை நீங்கள் நேரடியாக வழக்கறிஞர்கிட்ட கேட்கலாம். சொல்லுங்கம்மா. எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க? தஞ்சாவூர்லேருந்து. தஞ்சாவூர், ஆகா, எல்லாம் அருமையான ஒரு பசுமையான ஊர். சொல்லுமா. ஒரு லேண்ட் வந்து எங்க மாமனார் பேர்ல இருக்கு, அது வந்து என் பேர்ல மாற்றணும், அது எப்படி மாத்திரம்? உங்க மாமனார் பேர்ல சொத்து உங்க பேர்ல மாத்திரம். உங்க வீட்டுக்காரு என்ன செய்யறாரு? விவசாயம் செய்யறாரு. இப்போ உங்க மாமனாருக்கு எத்தனை பசங்க? ஒரே பையன், 4 பொண்ணு. இருங்க, ஒரே பசங்க. யாரும் உங்க வீட்டுக்காரர் மட்டும் தானா? ஆமா. பெண் வாரிசே இல்லையா? உங்க மாமனாருக்கு ஒரே ஒரு மகன் தான், மகள் கிடையாதா? 4 பொண்ணு. 4 பொண்ணு, ஒரு ஆணு இல்லையா? ரைட். இந்த அவருடைய சொத்தை 5 பங்கா பிரிக்கணும். 5ல் 1 பங்கு உங்க வீட்டுக்காருக்கு வரும். அந்த 1 பங்கை உங்க வீட்டுக்காரு உங்களுக்கு எழுதி வைக்கலாம். உங்க மாமனார் உயிரோட இருக்காரா?
இல்ல இறந்து இல்லை, நீங்கள் என்ன செய்யணும், வாரிசு சான்றிதழ் வாங்கிக்கிங்க. அதில் 5 பாகத்தில் 1 பங்கு, 5ல் 1 பங்கு உங்கள் வீட்டுக்காரர் உங்களுக்கு தான பத்திரம் மூலமாக கொடுக்கலாம். ரைட், ஓகே. ஓகே சார், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. மற்றொரு காலரும் இருக்காங்க, அவங்க கிட்டயும் பேசிடலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம், எங்கேருந்து பேசுறீங்க? உங்கள் பெயர்? தஞ்சாவூர்லேருந்து பேசுகிறேன். மாயழகன் என் பெயர். சொல்லுங்கள் சார், தஞ்சாவூர்ல போய் சொல்லுங்கள் சார். 2002 ஒரு சொத்து வாங்கினேன். சரி. 4800 சதுரடி. சரி. ஒரு 4 பத்திரம் ஆயிடுச்சு முன்னாடியே. சரி. கூட்டு பட்டாவில் இருந்துச்சு. ரைட்டு. இப்போ அதை தனிப்பட்டாவுக்கு போனேன். ரைட். தனிப்பட்டாவுக்கு போய் அளந்து சர்வே பண்ணும்போது சர்வே நம்பர் மாறிடுச்சு அப்படின்னாங்க. சரி. அதுக்கு நான் அவர் சர்வேல கேட்டேன், என்ன பண்ணலான்னு கேட்கும்போது நீங்கள் ஒரு பத்திரம் பண்ணி கொண்டு வாங்க. ஆமாம். இந்த மாதிரி சர்வே நம்பர் மாறிடுச்சுன்னா ஒரு பத்திரம் மட்டும் பண்ணி கொண்டு வாங்க. அவ்வளோதான், கரெக்டு தான். நான் உங்களுக்கு பட்டா போட்டு கொடுத்துறேன். பட்டா போட்டு கொடுத்துட்டாரு. சரி. நீங்கள் பத்திரம் அதை மாற்றி கொண்டு வந்தீங்களா? மாற்றி கொண்டு ரைட், பட்டா மாற்றிட்டா. ரைட், ஓகே. தென் பட்டாவும் கொடுத்துட்டாங்க. கொடுத்த உடனே இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, லோனுக்கு போன உடனே இதில் ஒரு விஓ ஆஃபீஸில் ஒரு லெட்டர் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. லீகல் ஒப்பீனியன் வாங்க சொன்னாங்க. ரைட், ஓகே. ஆமாம், விஓ கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. சரி. நான் இந்த கலெக்டர்கிட்ட போய் மனு கொடுத்து பார்த்தேன். அங்கேயும் சரியான ஒரு சார், இப்போ இந்த சொத்து உங்கள் பேரில் வந்துருச்சு, பட்டாலும் உங்கள் பேர் உங்களுக்கு தேவையான சொத்தை வச்சு லோன் வேணும், அவ்வளோதானே? ஆமாம். ஒன்றும் வேணாம். நீங்கள் நேராக கவர்மெண்ட் அட்வொகேட் லோக்கலில், நீ தஞ்சாவூர் தான், தஞ்சாவூரில் ஜிபின்னு ஒருத்தர் கவர்மெண்ட் ப்ரீடர்னு இருப்பாங்க, அவர்கிட்ட நேராக போய் எல்லாமே கொடுங்க. அவர் இதெல்லாம் அலசி கரெக்டாக பண்ணி இதுக்கு உங்கள் பேரில் தான் இருக்குது, இது லீகலாக உங்கள் சொத்து தான் சொல்லிட்டு ஒரு ஒப்பீனியன் வாங்கிங்க. அந்த ஒப்பீனியன் வச்சு லோன் கேட்டிங்க வச்சுங்க, எவன் வேணாலும் கொடுப்பான். இதுக்காக நீங்கள் விஓவெல்லாம் போய் பார்க்கணுன்ற அவசியமே இல்லை. ஓகே சார், ஜிபியை போய் பாருங்கள். ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. மற்றொரு காலரும் இருக்காங்க, அவங்ககிட்டயும் பேசிடலாம். வணக்கம். வணக்கம், லைனில் தான் இருக்கீங்க. வணக்கம். காலேஜ் எல்லாம் நினைக்கிறேன் சார். நம்ம தொடர்ந்து கேள்விக்குள்ள போயிடலாம் சார். இப்போ குற்றவாளிகள் சட்டத்தை பார்த்து பயப்படாம தொடர்ந்து குற்றத்தை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இல்லையா சார், இதற்கான காரணம் என்ன நீங்க நினைக்கிறீங்க சார்? கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லிடுங்க. உண்மையாவே வீரப்பன் தான். அதாவது குற்றவாளிகள் தப்பிக்கிறாங்கன்னா என்ன காரணம்? விட்னஸ் சரியாக அமைஞ்சிருக்காது, இல்லைன்னா எவிடன்ஸ் சரியாக இருந்திருக்காது. இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியதுக்கு, அது சொல்லணும்னா நமக்கு நிறைய டைம் எடுக்கும். ஸோ டைம் இல்லாத காரணம் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இதோட ஒரு அவேர்னஸ், அதாவது குற்றவாளிகள் தப்பிக்கிறாங்கன்னா விட்னஸ், எவிடன்ஸு, போலீஸோடைய என்கொயரி இதெல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தப்பிக்க முடியாது. அது அரசாங்கம் அதுக்கான சரியான வழிமுறைகளை எடுத்துகிட்டு வரணும். சட்டத்தில் எல்லாம் இருக்குது, அதை செயல்படுத்த முடியாத சூழ்நிலையில் இருக்குது. அதுதான். ஓகே சார், ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க. மக்களுடைய அனைத்து சந்தேகத்துக்குமே 2 பேருமே தெளிவாக சொன்னீங்க. கலைச்செல்வன் சாருக்கும் விஜயகுமார் சாருக்கும் சட்டம் ஒரு வகுப்பறை நிகழ்ச்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். அனைவருக்கும் நன்றி. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சட்டம் ஒரு வகுப்பறை. நான் யாழினி திருமுகம். நன்றி.